வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் நம் சுவாசம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபேமிலி தான். 100% இது கரெக்டு தான். பட் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபேமிலி நல்லா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும். பிஸ்னஸை நீங்கள் நல்லா வச்சுட்டிங்கன்னா பிஸ்னஸ் உங்களை நல்லா வச்சுக்கும். என் வாழ்க்கையில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் என்ன பர்சனலாக லேர்ன் பண்ணேன், ப்ளஸ் 600+ குளோபல் கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணேன், இதை தான் நான் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் டிப்ஸாக நான் சொல்லிட்டு வரேன். ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப் நம்பர் 1, ரிசர்ச் பண்ணுங்கள். நம்ம எது வேணுனாலும் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணாதீங்க, ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ, எதில் நீங்கள் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போங்க. ரிசர்ச். 2வது, அந்த ரிசர்ச் பண்ண டேட்டாவோ அல்லது இன்ஃபர்மேஷனையோ வச்சுக்கிட்டு அதை முதல்ல எழுது. ஒரு நோட்டோ டைரியோ எடுத்து எழுதுங்க. நான் சொல்கிற இந்த 50 பிஸ்னஸ் டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவராக இருந்தாலும் சரி அல்லது ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ரைட், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். முதல்ல டைரியோ நோட்டோ எடுத்துக்கணும். ஒரு டைரிக்கு பேர் சக்ஸஸ் டைரி அப்படின்னு வச்சுக்கணும். பிஸ்னஸ் சக்ஸஸ் டைரி. அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ண போகிறீங்க, சரியா, ஒரு மில்லியனர் ஜேர்னி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதுவுமே கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது, ரிசர்ச் பண்ணணும். ரைட், இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் சர்ச்சுக்கு பதிலாக என்னென்ன விஷயங்களில் பிஸ்னஸை நம்ம தப்பாக ஆரம்பிச்சிருக்கோம், தப்பாக நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கணும். 2வது, என்னென்ன டேட்டா நம்ம எழுதணுமோ, இன்ஃபர்மேஷன் எழுதணுமோ அதை கண்ணை மூடி யோசிக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்பர் 1, பாயிண்ட்ஸ் நம்பர் 2, பாயிண்ட்ஸ் நம்பர் 3 இதெல்லாம் வந்திருக்கு. சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல்ட்டு நான் 2 விஷயம் சொல்லுவேன். 1, நாம் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு 2 விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். ரைட், 1, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணக்கூடாது. இந்த பிஸ்னஸில் இதை, இந்த வெர்டிக்கலில், இந்த வெஞ்சர்ஸில் இதை பண்ணவே கூடாது, நாம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா. 2வது, என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணலை, நாம் என்ன இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கு பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் என்ன பண்ணாமல் இருக்கும், நிறைய தள்ளி போட்டிருக்கும், அதெல்லாம் வரிசையாக எழுதணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, ப்ளஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாப் 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இதை நீங்கள் கண்ண மூடி யோசிக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனோட உங்களோட மைண்டை மேப் பண்ணுங்க. மேப்பிங் டெக்னிக், இது பேர் தான் மேப்பிங் டெக்னிக். மேப் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸை நம்ம இப்போ ஒரு 5 பிரான்ச் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது 10 பிரான்ச்சாக போக முடியும். 1 இயரில் இன்னும் அனதர் 5 பிரான்ச் அப்படின்னும் போது எவ்ரி 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம ஒரு புது பிரான்ச் போடலாம். அல்லது என்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு 100 கோடி டர்ன் ஓவரில் இருக்குது, அதை வந்து 1000 கோடியாக மாற்றுறோம், 500 கோடியாக மாற்றுறோம், ஈவன் 300 கோடியாக மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மைண்ட் மேப்பிங் பண்ணணும். சரியா, அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனோட நிறைய பேர் சர்ச் பண்ண மாட்டாங்க. 2வது, சர்ச் பண்ணுறவங்க ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. 3வது, அதை எழுத மாட்டாங்க. எழுதுனதை யோசிக்க மாட்டாங்க. 5வது, இவ்வளோ விஷயம் தப்பு பண்ணுறமே, அதை திருத்திக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. நினைப்பாங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டீங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போயிடும். இப்போ நீங்கள் பிஸ்னஸில் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. சரியா, அதுக்கு டேட்டா இன்ஃபர்மேஷன் இன்புட்ஸ் முக்கியம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுடைய எல்லா பேங்க்கருடைய பேலன்ஸையும் எடுத்து எழுதுங்க. இவ்வளோதான் உங்களோட வேல்யூ. உங்களுக்கு எவ்வளோ அசெட் இருக்குது 2வது எழுதுங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதுங்க வரிசையாக. அதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எழுதிங்க. மேபி உங்கள்கிட்ட கேஷாக எவ்வளோ இருக்குது, ஜொல்லாக எவ்வளோ இருக்குது, உங்களோட அசெட் எவ்வளோ இருக்குது, உங்களோட லைபிலிட்டி, உங்களோட கடன் எவ்வளோ இருக்குது, உங்களோட சொத்து எவ்வளோ இருக்குது, கடன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் க்ளீனாக நீங்கள் எழுதுங்க. எல்லாமே ஆடிட்டரோ அல்ல அக்கௌண்ட்ஸோ பார்த்துப்பாங்க நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு 20% ஆடிட்டரும் ஒரு 50% அக்கௌண்டண்ட்டும் இருக்கணும். சரி, அப்போ தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இது எல்லாமே கடந்து போயிடாது, கேட்டுட்டு போயிடாதீங்க. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு ஒரு டைரி நோட்டை எழுதுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.